நடிகர் விஜயின் அரசியலுக்கு எதிர் விமர்சனங்கள் நிறைய வைக்கப்பட்ட நிலையில் மருத்துவர் பாலாஜியை குத்திய விக்னேஷை வைத்து அரசியல் களம் சூடுபிடித்து உள்ளது. நடிகர் விஜய் நடித்த படக்காட்சியில் வரும் ஒரு சம்பவம் தான் தற்போது பேசு பொருளாக உள்ளது. இந்த விவகாரம் நடிகர் விஜய்க்கு எதிராக எப்படி பரப்பப்படுகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. சென்னை கிண்டி அரசு உயர் சிறப்பு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நடிகர் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் உயிருக்கே பாதுகாப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது, யாருக்கும் பாதுகாப்பில்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி உள்ளது என கூறினார். அதற்கு பதிலடி தரும் வகையில் போக்கிரி திரைப்பட காட்சிகளை ஆளுங்கட்சியினர் சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். அதில் சிகிச்சை அளிக்காத டாக்டரை படநாயகனான விஜய் கத்தியால் தாக்குவது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது. நோயாளிக்கு உடனே சிகிச்சை அளிக்காத டாக்டரை கத்தியால் குத்த கற்றுக் கொடுத்துவிட்டு அரசியலுக்கு வந்த பின்பு அதை எதிர்ப்பது போல அரசியல் செய்யலாமா என்று கேள்வி எழுப்பி உள்ளனர். கட்சியின் முதல் மாநாட்டில் பேசிய விஜய், திராவிட மாடல் அரசு என்று கூறிக்கொண்டு ஒரு குடும்பமே அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொள்ளையடிக்கிறது என்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு, ஆனா இவங்க மட்டும் இந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்லாம் போட்டுக்கிட்டு மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. தமிழகம் முழுவதும் திமுகவினர் அத்துமீறலில் ஈடுபடுவதாகவும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஊழல் செய்து சம்பாதிப்பதாகவும் தாவைக்காவை துவங்குவதற்கு முன்பு விஜய்க்கு அவரது ரசிகர்களிடமிருந்து புகார்கள் வந்தது. இதனையடுத்து சாம்பிளுக்கு சில புகார்களை தேர்வு செய்து தனியார் புலனாய்வு நிறுவனம் வாயிலாக விசாரிக்க அவர் ஏற்பாடு செய்தார். அந்த புகார்கள் உண்மையானவை என்று தெரிய வந்ததும் அவற்றை துறைவாரியாக பிரித்து தேதி வாரியாக தொகுக்க தனி டீம் உருவாக்கியுள்ளார். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக மேடைக்கு மேடை ஊழல் புகார்களை பேசினாலும் சமூகத்தில் அது தாக்கம் எதையும் ஏற்படுத்தாதது ஏன் என்று தன் கட்சி நிர்வாகிகளை அழைத்து கேட்டுள்ளார் விஜய். ஸ்டாலின் மீதும் ஓரிரு அமைச்சர்கள் மீதும் அதிமுகவினர் குற்றம் சொல்கின்றனை தவிர ஒவ்வொரு ஊரிலும் பொதுமக்களின் கண்முன் நடக்கும் ஊழல்கள், அட்ராசிட்டிகளை அதிகாரப்பூர்வமாக வெளிச்சத்துக்கு கொண்டுவர ஆர்வம் காட்டவில்லை என நிர்வாகிகள் கூறியுள்ளனர். அதை விஜய் ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து நிர்வாகிகளுடன் இது பற்றி ஆலோசனை நடத்தி வந்தார். அதன் விளைவாக திமுகவின் ஊழல்களையும் அத்துமீறல்களையும் தோண்டி எடுத்து அம்பலப்படுத்துவது என்று விஜய் தீர்மானித்துள்ளார். இது தொடர்பாக ஆட்சியிலும் கட்சியிலும் பொறுப்பில் இருப்பவர்கள் எந்தெந்த வழிகளில் முறைகேடு செய்கின்றனர், பினாமிகள் யார் என்ற விவரங்களை தவறாமல் சேகரிக்க அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் ஆதாரங்கள் இல்லாமல் புகார்களை அடுக்கினால் வழக்குகள் வரிசை கட்டி வரும் என்றும் நிர்வாகிகளை அவர் எச்சரித்துள்ளார். அப்படி திரட்டப்படும் ஆதாரங்களின் அடிப்படையில் ஊழல் பட்டியல் தயாரித்து கவர்னரை சந்தித்து அளிக்கலாம் என்பது நடிகர் விஜயின் திட்டமாக உள்ளது. மாநாட்டுக்கு பிறகான தன் முதல் அரசியல் நிகழ்வாக இது அமையும் என்றும் தனக்கு பல வழிகளில் தொல்லை கொடுத்து வரும் ஆளுங்கட்சிக்கு செக் வைக்க உதவும் பல திட்டங்களை தயார் செய்து வருகிறார் விஜய். இது தொடர்பாக பேசிய கட்சி நிர்வாகிகள், வெறும் அறிக்கை விடுவதை மட்டும் நடிகர் விஜய் விரும்பவில்லை, வாதங்களை விட ஆதாரங்களே பேசும் என்றும் நம்புகிறார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவினரின் ஊழல் பட்டியலை கவர்னரிடம் எம்ஜிஆர் வழங்கிய நிகழ்வு தமிழக அரசியலின் பாதையை மாற்றியது. அதே திருப்பம் 2026க்கு முன் நிகழும் என்றும் குறிப்பிட்டனர். இது ஒரு புறம் இருக்க, நடிகர் விஜயின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உளவுத்துறை கண்காணித்து உடனே மேலிடத்துக்கு அறிக்கை தயார் செய்து அனுப்புகிறது. மேலும் திமுக ஐடி விங்கில் விஜயை டேமேஜ் செய்வதற்காக குழு ஒன்றை உருவாக்கி அவர்களுக்கு என தனி அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார்களாம். அதன் ஒரு பகுதிதான் இந்த போக்கிரி பட விவகாரத்தை விக்னேஷுடன் தொடர்பு படுத்தி பதிலடி கொடுத்ததாக சொல்கிறார்கள்.